இப்போ டிராயிங் போடுறதுன்னா பென்சிலில் வச்சு போட்டு திருத்தி அதுக்கப்புறம் நீட்டாக போடுவோம். ஆனால் கோலம் போடுறது அப்படி இல்லை. சும்மா நம்ம கிரிக்கெட் இருந்தால் யாராவது விடுவாங்களா சும்மா? அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வேணும்ல. அப்படி எங்கள் வீட்டில் வந்து எல்லாருமே ஒரு கலை உணர்வு உள்ளவராக இருந்தாங்க. அதனுடைய பிளட்டு தான் எனக்கு. கர்ஜனை நேயர்களுக்கு வணக்கம். ஸோ நம்ம ஸ்டுடியோவில் இன்றைக்கி ரொம்ப ஃபேமஸான ஆர்டிஸ்ட் வந்திருக்காங்க, சண்முகம் ஐயா. ஸோ அவர்கிட்ட நம்ம என்னென்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். கர்ஜனை நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். ஓவியம் மூலமாக நிறைய பேர்த்தோட மனசில் இடம் பெற்றிருக்கீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி? இது வந்து என்னுடைய திறமைக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம், நல்ல பேர்னு நினைக்கிறேன். சரி சரி. ஏன்னா சாதாரணமாக ஓவியம்னால எல்லாருக்கும் பிடிக்கும். மற்ற எல்லாத்த விட ஓவியம்னால அது வந்து எல்லாருக்கும் மனசை கவர்றவுடையது ஆச்சா. ஆரம்பத்தில் எல்லாமே ஒரு பார்த்து பார்த்து, அதாவது ஒரு ஓவியத்தை பார்த்தாங்கன்னா அவங்க மெய் மறந்துடுவாங்க, மற்றதெல்லாம் நினைக்க மாட்டாங்க. மற்றதெல்லாம் பார்த்தாங்கன்னா அப்படியே போயிடுவாங்க. ஆனால் இந்த ஓவியம் வந்து கலர்ஃபுல்லாக போட்டு வைக்கணும் அப்படின்னா அவங்க மனசை கவர்ந்துது. அதனால் அவங்க நம்ம ஓவியத்தை பார்த்து அவங்க மகிழ்ச்சி அடையும் போது நமக்கு ஒரு மகிழ்ச்சி வரும். அதனால் அதுலேயே வளர்ந்தாச்சு. எப்போ சார் இந்த இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு வந்துச்சு? எனக்கு வந்து நான் 1ஆம் கிளாஸ் படிக்கும்போதே டீச்சர் வந்து போர்டில் தேங்காய் மாங்காய் எல்லாம் போடுவாங்க. அப்போ பார்த்து போடும்போது அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் தான். அப்புறம் அப்படியே அது வளர்ந்துடுச்சு. மேலே வரும்போது சரி நம்மளும் வேறு மாதிரி எல்லாம் போட்டு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி போட்டோன்னு அப்போவே எல்லோரும் என்ன பாராட்டுவாங்க. அந்த பாராட்டு தான் நீ தூக்கி விட்டுது மேலே. மனுஷன் திறமைக்கு வந்து ஒரு பாராட்டு தான் டெக்னிக் மாதிரி. அதை வந்து ஒரு உந்து விசை, ஒரு டானிக் மாதிரி. பாராட்டு இருக்க அது வந்து டானிக் மாதிரி. நமக்கு ஒரு படம் போட்டோம்னா நல்லா பாராட்டினாங்கன்னா இன்னும் நல்லா போனால் நமக்கு நல்ல பேர் வருது அப்படிங்கிறது நமக்குள்ளேயே ஒரு உந்து விசை வந்துடும். அப்படியே போட்டு தான் எலிமெண்ட் ஸ்கூலில் முடித்து, ஹைஸ்கூலில் முடித்து, அப்புறம் காலேஜ் வரைக்கும் போயிட்டு சென்னை போய் பத்திரிக்கை லைன்னு போயாச்சு. இந்த வளர்ச்சிக்கு யார் உங்கள் முக்கியமான சப்போர்ட்டாக இருந்தாங்க? சப்போர்ட்டுன்னு சொல்கிறதுக்கு இல்லை, ஆனால் எங்கள் வீடு தான் எல்லாமே இல்லை சப்போர்ட் எனக்கு. வீடு? ஆமாம், வீட்டில். ஆமாம். சும்மா நம்ம கிரிக்கெட் இருந்தால் யாராவது விடுவாங்களா சும்மா? அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வேணும்ல. சரி இவன் இந்த லைனில் இருக்கானா, சரி அவனுக்கு ஏதாவது பரவாயில்ல அந்த ஏதோ செய்கிறான், அவனுக்கு நம்ம எங்கேயாவது கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் தான் நமக்கு வரும். இல்லை அப்படின்னா வீட்டில் எதை பார்த்தாலும் அவங்க என்ன கிரிக்கெட்டுக்கிற சும்மா எதுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்கன்னா நமக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடும். அப்படியெல்லாம் இல்லாமல் எனக்கு நல்ல முறையில் என்கரேஜ் பண்ணாங்க. ஒரு வகையில் அவங்க வேறு மாதிரி நினச்சிட்டு இருந்தாலுமே கொஞ்சம் எனக்கு பேர் வரும்போது இன்னும் நல்லா என்கரேஜ் பண்ணாங்க. அந்த என்கரேஜ்மெண்ட்டு தான் எனக்கு இவ்வளோ தூரம் இழுத்துட்டு வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி யாராவது உங்கள் ஃபேமிலியில் ஆர்டிஸ்ட் இருக்காங்களா சார்? எங்கள் ஃபேமிலியில் ஆர்டிஸ்ட்டுன்னு குறிப்பாக இல்லை, ஆனால் எங்கள் வீட்டில் வந்து ஒரு கலை குடும்பம் மாதிரி இருந்தாங்க. அதாவது எங்கள் அம்மா வந்து நல்லா கோலம் போடுவாங்க. அது ஒரு கலை தானே, எல்லாருக்கும் வராது. அது வந்து கோலம் போடுறதுன்னா நம்ம இப்போ டிராயிங் போடுறதுன்னா பென்சிலில் வச்சு போட்டு திருத்தி அதுக்கப்புறம் நீட்டாக போடுவோம். ஆனால் கோலம் போடுறது அப்படி இல்லை. புள்ளி வச்சாங்கன்னா ஆரம்பித்தாங்கன்னா கிடுன்னு அது மாதிரி போட்டுருவாங்க. அது சின்ன கோலமாக இருந்தாலும் சரி, பெரிய கோலமாக இருந்தாலும் சரி. அதனால் எங்கள் அம்மாவுக்கு அந்த திறமை இருந்தது. ஊருக்குள்ளே வந்து பெரிய குடும்பமெல்லாம் இருக்காங்களே, பெரிய வீடுன்னு சொல்லி அவங்கெல்லாம் விசேஷ காலத்துக்கு எங்கள் அம்மா வந்து கூட்டிகிட்டு போவாங்க கோலம் போடுறது. அந்த வகையில் ஒரு கலை வந்துருச்சிங்களா. எங்கள் அப்பா வந்து நாங்கள் இருந்தது கிருஷ்ணாபுரம் அப்படிங்கிற ஊர். அங்கே வந்து திருவிழாவப்பெல்லாம் இந்த கும்மி ஆடுவாங்க அந்த காலத்தில். இப்போல்லாம் அது ஃபேமஸ் எல்லாம் போச்சு. அதில் எங்கள் அப்பா வந்து ஃபேமஸ்ஸு. ஒரு குரூப்பாக வச்சுட்டு அவர் தலைமையில், அதாவது வெளியில் ஊருக்கெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க. திருவிழாவுக்கு ஒரு குரூப்பாக கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே போய் கும்மி ஆடிட்டு அவங்க கொடுக்குறத வாங்கிட்டு வருவாங்க. இல்லைன்னா ஃப்ரீயாக கூட ஆடிட்டு வருவாங்க. அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் தானே. அப்படி எங்கள் வீட்டில் வந்து எல்லாருமே ஒரு கலை உணர்வு உள்ளவராக இருந்தாங்க. அதனுடைய பிளட்டு தான் எனக்கு. அப்போ எனக்கு இருக்குமில்ல, இருக்கு. அதனால் ஆட்டோமேட்டிக்காக அது வளர்கிறதுக்கு வாய்ப்பு.